ஹலோ ஆல், வெல்கம் டு டான்சிங் ட்ரீம் ட்ராவலர். இன்றைக்கி எங்கே கூட்டிகிட்டு போக போகிறோன்னா செவிலே, ஸ்பெயின் போகணுன்னா நம்ம ப்ராக்லேருந்து ஃப்ளைட் வழியாக தான் போகணும். அந்த செவிலே ஃப்ளைட் பிடிக்கிறதுக்காக நாங்கள் காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் ப்ராக் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு வந்து பஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ கேப் எடுத்து வந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளைட்டு 6 மணிக்கு தான் இருந்துச்சு அங்கே இந்த ஃப்ரம் ப்ராக் ஏர்போர்ட்டில். ஸோ ட்ராவல்ஸில் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா 2-3 பேர் தான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய டோர்ஸ் க்ளோஸாக இருந்துச்சு. ஒரு டோர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க ப்ராக் ஏர்போர்ட் என்ட்ரு பண்ணுறதுக்கு. உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த கவுண்டர்ஸும் நிறைய கவுண்டர்ஸ் க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஒரு காஃபி ஷாப் மட்டும் ஓப்பனாக இருந்துச்சு. அங்கே இருந்த காஃபி காலையில் குடிச்சு லைட்டாக ஒரு ஸ்நாக்கும் சாப்பிட்டு நாங்கள் போனோம். ஸோ ஏர்போர்ட் என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கவுண்டர்ஸ் எம்டியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே எங்கள் கவுண்டரில் டிக்கெட்லாம் டிக்கெட்டை காமிச்சு செக்யூரிட்டி செக்கில் முடிச்சு உள்ளே போனோம். உள்ளே போனப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்கோடா கார்ஸோட டிஸ்பிளே இருந்துச்சு. ஸ்கோடாவோட பேஸ் லொக்கேஷன் செக், அது வந்து ஒரு செக் கம்பெனி. ஸோ அதனால் புது காசு அதோட ஆட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பழைய ஒரு ஸ்கோடா மாடல் கார் இருந்துச்சு. அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேபி நம்ம இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் பார்த்துருப்போம், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏர்போர்ட்குள்ளார வச்ச அந்த ஒரு ஏரியாலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்துலேயே ஒரு பியானோ வச்சுருந்தாங்க. அது எதுக்கு வச்சுருக்காங்க தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் செவிலே ஏர்போர்ட் போய் லேண்ட் ஆனோம். ஸோ செவிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அங்கே ப்ராக்லேருந்து ஒரு கோல்டு வெதரில் இருந்து செவிலே போனப்போ ஆல்மோஸ்ட் ஜாக்கெட்ஸ் எதுவும் தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹோட்டலு ஏர்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு எங்கள் ஹோட்டலு. எங்கள் ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15th century மேன்ஷன், அதாவது 27 ஹவுசஸ் வந்து ஜாயின் பண்ணி ஹோட்டலாக மாற்றிருக்காங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரீடிங் ஏரியா, இது மாதிரி அண்டர் கிரவுண்ட் டனல்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்கரேட்டட் இருந்துச்சு. ஒரு மியூசியம் மாதிரி இருந்துச்சு இது பார்க்குறக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேசஸ் நிறைய இடத்துல இருந்துச்சு. அங்கங்கே கார்டன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது மாதிரி ஓப்பன் பேட்டியோஸ். ஸோ அங்கே சேர் வச்சுருந்தாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே ஒரு ஸ்பானிஷ் அந்த 15th century ஃபீல் இருந்துச்சு. நிறைய மூவிஸில் நம்ம இந்த மாதிரி ஹவுசஸ் பார்த்துருப்போம். இங்கிலீஷ் மூவிஸ் இல்லாட்டி ஸ்பானிஷ் மூவிஸ் அந்த மாதிரி இடத்துலலாம். ஸோ இதுக்குள்ளே நடக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு வாவ் ஃபேக்டராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே வந்து அந்த ஆர்ச்சே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப டெக்கரேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மார்பிள்ஸ் அதெல்லாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே அம்யூஸ்டாக அந்த மாதிரி ஒவ்வொரு ஹால்வேயும் பார்த்து நடந்துகிட்டே இருந்தோம். இங்கே வந்து ஃபோட்டோ, இது ஃபுல்லாக பிக்சர்ஸ்கியூ பிளேசஸ், நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அண்ட் பேனியன் ட்ரீ பார்த்தோங்க. அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ், பிளான்ஸ் எல்லாமே இருந்தது. ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் 4-star ஹோட்டல் நாங்கள் ஸ்டே பண்ணது. இவங்க வந்து 27+ மேன்ஷன்ஸை வந்து 27+ ஹவுஸஸை வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டனலையும் நாங்கள் காட்டுறோம். பட் இங்கே வெளியில் நான் ரிசப்ஷன்லேருந்து இங்கே ரூம் போகவே இவ்வளோ தூரம் போகிற வழி ஃபுல்லாக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் கூட இந்த மாதிரி கலரில் வீடுங்க இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஃப்ரெஞ்ச் காலனி, போர்ச்சுகல் காலனிலெல்லாம் இந்த மாதிரி வீடு இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஹவ் நாட் பீன் டு பாண்டிச்சேரி. ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட் வைப், ஃபுல்லாக ரிசப்ஷனிஸ்டெல்லாம் ஸ்பானிஷ் பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. பட் அவங்க பேச ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் கூட. அங்கே செவிலேயில் எல்லாருக்கும் அதுதான் பிரச்சனை. இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. பட் ட்ரை பண்ணுவாங்க. இந்த கோர்ட்யார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஈவினிங் ஆனால் நாங்கள் 4 nights ஸ்டே பண்ணோம். ஈவினிங் ஆனால் இங்கே ஃபுல்லாக ஃபேமிலியாக உட்காருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காருவாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா வாழை மரம்லாம் இருக்குது. இந்த லெஃப்ட் சைட்லேயும் வாழை மரம் இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஈவினிங் நிறைய லைட்டிங்லாம் வச்சு நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அவங்க நிறைய கப்புள்ஸ் எல்லாம் வைன்லாம் அப்படியே சாப்பிட்டுட்ருப்பாங்க. இல்லை நிறைய பேர் ஜூஸை சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் வச்சு உட்காந்துருப்பாங்க. நல்லா
இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சைடில் பார்த்திங்கன்னா சின்ன ஃபவுண்டன் மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் நாங்கள் போகும்போது ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கும் ட்ராவலர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலு. ஆனால் நாங்கள் வந்து இப்போ ஆஃப் சீசனில் புக் பண்ணதுனால கொஞ்சம் கூட ப்ரைஸ் கம்மியாக கிடச்சிருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூஃப் டாப்பில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஸ்பா இருக்குது, அண்டர் கிரவுண்டில் ஒரு ஸ்பா இருக்குது. ஸோ ஸ்பா வந்து நாங்கள் விசிட் பண்ணல, ஆனால் சும்மா ஹோட்டலில் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸ்விம்மிங் பூல் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு, ஏன்னா ஆஃப் சீசனால் க்ளோஸ்டாக இருந்துச்சு. இருந்தாலும் சும்மா மேலே போய் பார்த்துருந்தோம் எப்படி இருக்குது ஸ்விம்மிங் பூல்லாம். நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த ஒரு சிட்டி சென்டரில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ். எனக்கு அதே வந்து ஃபேக்டராக இருந்தது. நான்லாம் பெங்களூர்லேருந்து வரேன். ஸோ எங்கள் வீடெலாம் ரொம்ப லைக் ஸ்பேஸே இருக்காது சிட்டி சென்டர்லலாம். ஆனால் இது சிட்டி சென்டரில் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ், இவ்வளோ இக்கோ ஃப்ரெண்ட்லியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப செம்ம ஃபேக்டர். இதுதான் அந்த ஸ்பா, அண்டர் கிரவுண்ட் ஸ்பா. இன்னும் அந்த ரிசப்ஷன்லேருந்து எங்கள் ரூம் கூட போல் இவ்வளோ நடந்துக்கணும் எங்கள் ரூமுக்கு. ஸோ இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அந்த எக்ஸ்பீரியன்ஸை எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் எப்போ வெளியில் போனாலும் இந்த பியூட்டிஃபுல் வழியாக தான் நடந்து போவோம். இதுதான் எங்கள் ரூம். பட் எங்கள் ரூம் காமிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களை வேறு ஃபுல்லாக இந்த ஹோட்டல் டூர் வேறு ஸ்பாட்ஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம். இது வந்து இன்னொரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா. அங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90+ ரூம்ஸ் இருக்குது. ஸோ நிறையா டிஃப்ரெண்ட் லைக் ஹவுசஸில் இருக்குது. ஸோ இட்ஸ் ஆல் கனெக்டட் த்ரூ டனல்ஸ். அது தவிர இந்த மேலே நம்ம வந்த வழியில். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ரூம் கிடச்சிருச்சு, ரூம் கொடுத்தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மேலே டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸில் இருக்குது. சில ஃப்ளோர்ஸில் வந்து ஒரு ரூம் மட்டும் தான் இருக்குது. இது வந்து லைக் மேலே அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் நிறையா கார்டன் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி லான் மாதிரி கீழே நடக்கிறக்கு ஆர்டிஃபிஷியல் லான் மாதிரி வச்சுருந்தாங்க. காமன் ஏரியா கம்ப்ளீட்டாக ஆக்சசபிளுங்க. ஸோ ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே இருந்துச்சு. லைக் ஒயிட் பெயிண்ட் அடித்து அந்த ஏரியா ஃபுல்லாக ஒயிட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸில் எடுத்துருந்தாங்க. எங்களை மாதிரி நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அங்கே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் கிடையாது, பட் இருந்தாலும் அது பக்கத்தில் உட்காந்து அப்படியே சில் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் மேலே போனப்போ 2 பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அந்த சிட்டி டிஃப்ரெண்ட் பில்டிங்ஸ் வியூஸ்லாம் தெரியும். ஸோ இதே மாதிரி நிறைய பில்டிங்ஸ் இது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் வீடுங்க, மக்கள் அங்கே தங்கியிருக்காங்க. ஸோ மேலே போனப்போ நிறைய நாங்கள் பல சைடில் இருந்து பார்க்கும்போது அங்கெல்லாம் மக்கள் இருந்தாங்க. மக்கள் நார்மலி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த இடம் வீடு. ஸோ அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து மெயினாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் நல்லாயிருக்கும். பிகாஸ் இந்த கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் yellowish ஆரஞ்ச் எல்லாமே மிக்ஸ்டாக பில்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப க்ரீனாக இருந்தது. யூஸ்வலி சிட்டிஸில் அவ்வளோ க்ரீனாக வச்சுருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இங்கே சூப்பர்பாக இருந்தது. ஓல்டு லைக் ரொம்ப ஓல்டு பில்டிங்ஸ். ஆனால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கவே நல்லா இருந்தது எங்களுக்கு. இந்த டோர்ஸ்லாம் பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்ப ஓல்டுன்னு. இந்த ஸ்பாட்ஸில் எல்லாம் டீ உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ ஸ்விம்மிங் பூல் வின்டர்னால ஆக்சஸ் இல்லை. ஸோ சம்மர்னால் இங்கே ஃபுல்லாக அதனால தான் இந்த சன்பெட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சன் பாத் எடுக்க யூ கேன் ஜஸ்ட் லே டவுன். சம்மரில் இந்த ஸ்விம்மிங் பூல் ஓப்பனாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப சின்ன ஸ்விம்மிங் பூல் தான். ஸோ ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பழைய வீட்டில் அது வந்து ஒரு மேலே ரூஃப் டாப்பில் இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க. அதே பெரிய விஷயம். அது வந்து கொஞ்சம் நல்லா வெல் மெயின்டைன் இருந்துச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு. அந்த ஹோல் ஏரியா வந்து ரொம்ப வெல் மெயின்டைனாக இருந்துச்சு. மேபி அது க்ளோஸ்ட் ஆனதுனால தண்ணி டர்ட்டியாக இருக்குது. பட் மேபி சம்மரில் அது இந்த மாதிரி க்ளீன் இட் அப் அண்ட் ஸ்டார்ட் அகெயின். ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மேலே போய் பால்கனி மாதிரி இருந்துச்சு ஸ்விம்மிங் பூல் சுற்றியும். ஸோ சன்பெட்ஸ் பூல் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அதை தவிர இந்த மாதிரி பால்கனிலையும் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே புக்ஸ் வேறு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் உட்காந்து படிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த இதே பில்டிங்கில் அந்த சைட் இருக்கிற பால்கனி தெரியுது. கீழேருந்து காமிச்சோம்ல அந்த பேனியன் ட்ரீ அந்த ஏரியா எல்லாமே க்ரீனரி ஃபேமிலியில் உட்காருவாங்க அந்த ஏரியா இது. ஸோ மேலேருந்து அது ஃபுல்லாக வியூ நல்லா இருந்தது.
எங்களுக்கு வந்து இந்த இந்த லைக் இந்த டூர் ஹோட்டல் டூரே பெருசாக போச்சு. லைக் ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே போச்சு இங்கே இந்த ஹோட்டல் ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே. அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இதை பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு அங்கேயே சொல்லியிருந்தாங்க ரிசப்ஷனில். பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம குட்டி குட்டி வீட்டில் இருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸுக்கு போகணுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இவ்வளோ க்ரீனரி இருக்கிற ஸ்பேஸுக்கு போகணுன்னா. அண்ட் அங்கே வந்து யூஸ்வலி ரொம்ப வார்ம் வெதர், ஆனால் இந்த இவ்வளோ செடியெல்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் வார்மாக தெரியலைங்க. அது தவிர நாங்கள் போனது வந்து வின்டர் சீசன். மெயின்லேண்ட் யூரோப்பில் நிறைய இடத்துல வின்டரு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தாலே 21 கிட்ட இருந்துச்சு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8-10 கொஞ்சம் கோல்டாக இருக்கும். ஐ மீன் எகெயின் மற்ற யூரோப் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ கோல்டு கிடையாது. இதே எங்கள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ரூம். ஆக்சுவலி ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கங்கே பெயிண்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மேலே அந்த ரூம் உள்ளாரே பார்த்திங்கன்னா இங்கே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் ஏரியா. ஸோ அது வந்து உள்ளே தான் லைட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ், அது மாதிரி ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் லைட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிற கொஞ்சம் டைம் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் பாத்ரூம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜக்கூசி கொடுத்துருந்தாங்க. ஸோ அகெயின் லைக் இட்ஸ் அ ஓல்டு ரூம். அதில் வந்து பாத்ரூம் கட்டியிருக்காங்க. பாத்ரூம் வந்து ரூமோட பெருசாக இருந்ததுங்க. மேபி ஐ டோன்ட் நோ, இட்ஸ் பார்ட் ஆஃப் ஸ்பானிஷ் தான் என்னன்னு தெரியல. பாத்ரூம் ஆனால் ரொம்ப பெருசாக இருந்தது. ஆமாம், ரூமை கம்பேர் பண்ணது பாத்ரூம் அதோட பெருசாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ குட்டியாக ஒரு க்ளோசட் ஸ்பேஸு எல்லாமே கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. ஜக்கூசியும் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டு சேம். அந்த எல்லா ரூம்ஸும் அண்டர் கிரவுண்டில் கனெக்டடு. அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு சுவினர் ஷாப்லாம் வச்சுருந்தாங்க. சுவினியர் ஷாப்பை வந்து ஸ்பானிஷ் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ், இயரிங்ஸ் எல்லாமே இருந்தது. நாங்கள் மார்னிங் ஷூட் பண்ணதுனால இது ஓப்பனாக இல்லை. எப்போ ஓப்பனாக இருக்கும்னு தெரியாது, ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நாங்கள் அதையும் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். ஸோ இந்த சுவினியர் ஷாப் கிட்டே தான் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு அண்டர் கிரவுண்டில். அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. ஈவன் அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கங்கே டெக்கரேட் பண்ணி நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி நிறைய மக்கள் அண்டர் கிரவுண்டில் எங்களை மாதிரியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கங்கே வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனல் இது சயின்ஸ் வச்சுருந்தாங்க. ரிசப்ஷன் எப்படி போகணும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன்ஸ் தொலைஞ்சு போகிறதுனா மேபி ரிசப்ஷனில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அங்கங்கே இந்த சைன் போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதே மாதிரி டெக்கரேஷன்ஸ், ஸ்டாச்சூஸ் நிறைய வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி ஸ்பானிஷ் ஸ்டாச்சூஸு. ஸோ அண்டர் கிரவுண்டில் இருந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன், ஸோ மேலே வந்து ஒரு கிளாஸ் கவர்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இங்கே நிறையா ஃப்ளார்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயும் உட்காரக்கெல்லாம் ஸ்பேஸ் இருந்துச்சு அண்டர் கிரவுண்ட்லேயும். ரொம்ப வெல் மெயின்டைன்டாக இருந்தது. இவ்வளோ பழைய இதுவும் ஆனால் இட்ஸ் ஸ்டில் வெல் மெயின்டைன்ட். அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இங்கே பாருங்கள், இது அண்டர் கிரவுண்ட் மாதிரியே இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு டனல் இவ்வளோ அழகாக இருக்குன்னா அது இதுதான் ஸ்பாவோட என்ட்ரி அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. இந்த ஸ்பாக்குள்ளார பார்த்திங்கன்னா நிறைய அந்த தெர்மல் பாத்தெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணல, ஆனால் மேலேருந்து அந்த தண்ணியோட சத்தம் கேட்கும், பெரிய பூல் மாதிரி. அந்த தெர்மல் பாத்துனா அந்த நேச்சுரலாக வர அந்த ஹாட் ஸ்ப்ரிங் மாதிரி தண்ணி, அது வந்து இங்கே இருக்குது. தெர்மல் பாத்ஸ் வந்து யூரோப்பியன் கல்ச்சரில் ரொம்ப ஃபேமஸ். ஆக்சுவலி ஹங்கரியில் பார்த்திங்கனாலும் இது ரொம்ப ஃபேமஸ். ஸோ நிறைய பேர் இங்கே ஸ்டே பண்ணாதவங்க கூட இந்த தெர்மல் பாத் ஸ்பாக்காக வேறு ஹோட்டல்லேருந்து இந்த ஹோட்டல் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒன் டே டூர் கூட பண்ணலாம். இங்கே ஹோட்டலில் ஒன் டே ஸ்பா எல்லாம் பண்ணிட்டு போகலாம். ஸோ யூ நீட் நாட் ஈவன் ஸ்டே தேர், ஆனால் அங்கே இது பண்ணலாம். அண்ட் எவ்ரி பிளேஸ் வாஸ் வெல் கனெக்டட். இங்கே வந்து டிரெக்ஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நல்லா இது பண்ணியிருந்தாங்க, எழுதி வச்சுருந்தாங்க. இது வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுருந்த பாத் டப். நம்ம மேலே இருந்து இந்த கிளாஸ்குள்ளார பார்த்தாலும் அந்த பாத் டப் அது. ஸோ நாங்களும் நடந்து எங்கள் ரூம் எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் அப்படி நடந்து ஒரு ஐடியாவில் அப்படியே நடந்து போனோம். அங்கங்கே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வேறு இருந்துச்சு மேலே போகிறதுக்கு. அதே மாதிரி ஸ்டேர் கேசஸ் நிறைய இடத்துல இருந்துச்சு. பட் வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு கெட் லாஸ்ட் இல்லையா? அழகாக இருக்குல்ல. இதுக்குள்ளே
தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அங்கே இங்கே போய் இதெல்லாம் பார்த்துட்ருக்கலாம். நல்லா இருந்தது. பயமாக இருக்குது, அதுதான் பெஸ்ட்டு. டன்னல் அண்டர் கிரவுண்டு லிட்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே பயப்படலாம் ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா லிஃப்ட் அங்கங்கே இருக்குது. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இதை முடிச்சுட்டு ஒரு அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு நினச்சோம். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸு. ஆனால் இந்த ஸ்ட்ரீட்ஸில் கார் போகுங்க. இந்த ஸ்ட்ரீட்ஸில் எப்படி கார் ஓட்டுவாங்கன்னு தெரியலாங்க. ரொம்ப ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்ஸு, ரோட்ஸில் ரொம்ப நேராக இருக்கும். இதில் வந்து அந்த கார் ஓட்டிகிட்டு போவாங்க. அங்கங்கே கொஞ்சம் வாக்கிங்காக தனியாக இருக்குது. அது தவிர ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்ஸ் காருக்காகவும் இருக்குது. இதை நாங்கள் பார்த்த ஃபஸ்ட் அட்ராக்ஷன். செவிலையில் இது வந்து ரொம்ப பெரிய அட்ராக்ஷன். இதுக்கு பேர் வந்து செட்டாஸ் ட செவிலே ஆர் மஷ்ரூம்ஸ் ஆஃப் செவிலேன்னு சொல்லுவாங்க. இது என்ட்ரி டிக்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 32 யூரோஸாக இருந்தது 2 பேருக்கு. எனக்கு வந்து அந்த 32 யூரோஸ்க்கு ஒர்த்தான்னு சொல்ல தெரியல. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வுடன் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து க்ரியேட் பண்ணது வந்து யோர்கன் மயர், ஒரு ஜெர்மன் ஆர்கிடெக்ட்டு. இது வந்து அவங்க பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் அ வுடன். இது அதாவது அந்த மெட்டீரியல் பேர் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ லேமினேட்டட் ஃபினிஷ் பைன். இட்ஸ் அ ஃபினிஷ் ட்ரீ. அதில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இது மாதிரி டிக்கெட் எடுத்து மேலே போகலாம். மேலே போனீங்க இட்ஸ் லைக் வாக்வே மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து இந்த இடம் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஓல்ட் டவுனில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அது மேலே போய் பார்த்திங்கன்னா செவிலோட நிறைய டிஃப்ரெண்ட் வியூஸ், அந்த சிட்டியே நல்லா தெரியும் அங்கேருந்து. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஓகேவாக இருந்துச்சு. ரொம்ப கிரேட் அட்ராக்ஷனாக தெரியல. அந்த கொடுத்த காசுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ ஃபார் மணி கிடையாது. இருந்தாலும் ஒரு ஒன் டைம் விசிட்னு சொல்லிக்கலாம். ஸோ சும்மா ஒரு பாத் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மேலே. அதில் போய் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த ஸ்கேன் பண்ணி ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அங்கேருந்து என்ன வியூ தெரியுது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் வுடனில் பண்ணியிருக்காங்க. அது வந்து எவ்வளோ 3500 cubic meters ஆஃப் அந்த வுட்டில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறையா ஸ்க்ரூஸ் வந்து இதை வச்சு பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறக்கு வுட் மாதிரி இருக்காது. நம்ம கூட இது மெட்டல் நினைப்பாங்க. ஆனால் அது வந்து அது மேலே ஒரு பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. ஸோ தட் அது வந்து கொஞ்சம் கூட டியூரபுளாக லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் போன டைமில் நல்லா வெயில். ஸோ அதனால் வேறு கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியல. ரொம்ப கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. ஆனால் ஆளுங்க அவ்வளோ இல்லை. ஏன்னா கொஞ்சம் நாங்கள் போகிற டைமில் வந்து நிறைய பேர் பார்த்து வெளியே போய்ட்டு இருந்தாங்க. ஸோ யூஸ்வலி ஏர்லி மார்னிங்ஸ் இல்லாட்டி ஈவினிங் டைமில் தான் வருவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் மிட் டே அந்த டைமில் போனோம். இருந்தாங்க ஆளுங்க. ஸோ அங்கேருந்து படியேறி போகலாம். அதே மாதிரி இறக்கமாக இருந்துச்சு. ஸோ நிறைய இடத்துல ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய இடத்துல கொஞ்சம் லோ பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் சிட்டி ஃபுல்லாகவே தெரியும். அங்கேருந்து சிட்டி ஃபுல்லாக தெரியும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது வந்து நாங்கள் வந்து எங்கள் பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பெர்லின் போயிருக்கோம். பெர்லின்லேயும் இப்படி ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் இருக்குது. ஆனால் அது வந்து 27 or 28 யூரோஸ் தான். அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது அதுக்கு ஒர்த் இல்லைங்க, அவ்வளோ ஒர்த் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஒரு நார்மல் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அவ்வளோதான். ஆனால் 32 யூரோஸ் 2 பேருக்குலாம் ரொம்ப அதிகம். என்ன இங்கே ஃபுல்லாக இந்த வுட்டு மேலே நடந்து இதெல்லாம் வியூ பண்ணலாம், அவ்வளோதான். ஆனால் பிகாஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு ரொம்ப பேர் போய் பார்க்குறாங்க, அவ்வளோதான். இதுதான் அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர். இங்கே மேலேருந்து இப்படி தெரியும். ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டியூரபிள், ரொம்ப சஸ்டெயினபிள் எல்லாமே தான். ஆனால் காசுக்கு வர்த்தான்னு கேட்டால் இல்லைங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லைக் our first video from Seville. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஸோ இன்னும் கொஞ்சம் இது செவிலை பற்றி கொஞ்சம் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை நாங்கள் நெக்ஸ்ட் கம்மிங் டேஸில் அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.